பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் தாக்குதல் நடைபெற்று தற்போது காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற பகுதியில் ஆதாரங்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக என்ஐஏ தற்போது கூறியிருக்கிறது. தாக்குதலை நேரில் கண்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் என்ஐஏ விளக்கமளித்திருக்கிறது. காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற பகுதியில் தற்போது ஆதாரங்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக என்ஐஏ கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். பெஹல்காம் துப்பாக்கி சூட்டினுடைய விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பானது அதிகாரப்பூர்வமாக நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது அந்த விசாரணையை தீவிரப்படுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஐஜி, டிஜி மற்றும் எஸ்பி அளவிலான அதிகாரிகள் மட்டத்திலான குழு என்பது ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக பெஹல்காம் மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளில் நேரடியாகவே அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ சாட்சியங்கள் மற்றும் எந்த பகுதியில் இருந்து தீவிரவாதிகள் உள்ளே வந்தார்கள், வெளியேறிய பகுதி எது என்பது தொடர்பான விசாரணையை தற்பொழுது என்ஐஏ முடுக்கிவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் சாட்சியங்கள் யாரேனும் உள்ளார்களா, அந்த பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்கள் என அனைவரிடமும் அந்த சாட்சியங்களை விசாரித்து அவர்களுடைய வாக்குமூலங்களை தற்பொழுது பதிவு செய்யும் பணியையும் என்ஐஏ ஆனது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை எந்த பகுதியிலிருந்து மிக முக்கியமாக தீவிரவாதிகளுடைய கம்யூனிகேஷன் தொடர்பான எந்த ஒரு தகவலும் தேசிய விசாரணை அமைப்புகளிடம் இல்லாததன் காரணமாக அதனை ட்ரேஸ் செய்வது தொடர்பான ஒரு குழுவையும் புதிதாக டெல்லியிலிருந்து அவர்கள் காஷ்மீருக்கு வரவழைத்து அங்கு அந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக சாட்சியங்களை கண்டுபிடிக்கும் பணியும் அது மட்டுமல்லாமல் ஆதாரங்களை தேடும் பணியும் அதிகாரப்பூர்வமாக தேசிய புலனாய்வு அமைப்பு என்று தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.